तिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरम्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் மைத்ரேயருடன் விதுரரின் உரையாடல்கள், அதனுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற பதம் வந்து 11வது ஸ்லோகம். கஸ்த்ருக்னியாதீர்த்த பகோவிதானாத் சத்ரேஷு வாசூரவீர்யமானாத் யக்கர்ணநாதிம் புருஷஸ்ய யாதோ பவப்ரதாம் ஏகரதிம் சினத்தி. மாமுனிவர்களாலும் பக்தர்களாலும் வணங்கப்படுபவரும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் உறைவிடமாக உள்ள தாமரை பாதங்கள் உடையவருமான பகவானை பற்றி போதுமான அளவிற்கு கேட்காமல் திருப்தி அடையக்கூடியவர் மனித சமூகத்தில் யார் இருக்கக்கூடும்? இத்தகைய விவகாரங்கள் ஒருவரது செவி துவாரங்களில் நுழைவதாலேயே அவரது குடும்ப பாசத்தினால் உண்டான பந்தத்தை அது துண்டித்து விடுகிறது. ஓகே, இப்போ இந்த 2 மகாத்மாக்கள் மைத்ரேயர் விதுரர், இவங்க உரையாடல்கள், பாகவதத்தில் இருக்கிற பக்தர்களுடைய சரித்திரம், பக்தர்களுடைய உரையாடல்கள், இதெல்லாம் நமக்கு கிருஷ்ண உணர்வுல, அதாவது ஆன்மீக பாதையில நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். தொடர்ந்து நம்ம பாகவதம் படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் கிருஷ்ண கதா அல்லது ஹரிகதா அமிர்தம், ஹரிகதா வந்து அமிர்தம், கிருஷ்ண கதா அல்லது ஹரிகதா கேட்கறதுனாலயே ஒருத்தர் எல்லா விதமான பௌதிக பந்தத்திலிருந்தும், பௌதிக பற்றுதல் இருந்தும், பௌதீக குணங்களின் தாக்கத்திலிருந்தும், பௌதிக கலங்கத்திலிருந்தும் விடுபட முடியும். சுன்மத ஸ்வகத கிருஷ்ணா புண்ண ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுகிருது சதா. சுன்மத ஸ்வகத கிருஷ்ணா புண்ண ஸ்ரவண கீர்த்தனா, கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை வெறுமனை கேட்கறதுனாலேயே ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி, சுபத்ரா அபத்ரா, சுபத்ரான ஆஸ்பீஷியஸ் மங்களம், அபத்ரான அமங்கலம் இன்ஆஸ்பீஷியஸ். விதுனோதி சுகிருது சதா, தொடர்ந்து கிருஷ்ண கதை கேட்கறதுனால என்ன ஆயிடும்? இதயத்துல இருக்கிற அழுக்குகள், அமங்கலமான எண்ணங்கள்லாம் போயிடும். காமம், கோபம், பேராசை, பொய்யகங்காரம், பொய்கர்வம் இதெல்லாம் நீங்கிடும். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? மாமுனிவர்களாலும் பகவத் பக்தர்களாலும் வணங்கப்படுபவரும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் உறைவிடமாக உள்ள தாமரை திருப்பாதத்தை உடையவருமான பகவானை பற்றி போதுமான அளவுக்கு கேட்காமல் திருப்தி அடையக்கூடியவர் மனித சமுதாயத்தில் யார் இருக்கக்கூடும்? அப்போ ஒரு காலத்துல எல்லாருமே ஹரிகதை கேட்டுட்டு இருந்தாங்க. ஹரிகதா இல்ல கிருஷ்ண கதா, வில்லுப்பாட்டு, கதாகாலட்சேபம், பாகவத சப்தாகம், பாகவத உபன்யாசம், சத்சங்கம், தெருக்கூத்து, அப்புறம் வந்து பொம்மலாட்டம், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமா சந்தியா வேலையில எல்லாரும் ஹரிகதா கிருஷ்ண கதா கேட்டுட்டு இருந்தாங்க.
ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கூட. ஏறக்குறைய இந்த கலைகள்லாம் இப்ப அழிஞ்சே போயிடுது. இப்ப பெரும்பாலும் இன்னைக்கு என்ன, சினிமா, டிராமா, குத்தாட்டம், இதுக்குதான் இன்ட்ரெஸ்டா இருக்காரு. இன்னைக்கு மக்களுக்கு ஹரிகதா கிருஷ்ண கதை இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் ஹரிகதா கிருஷ்ண கதா இன்ட்ரெஸ்ட் இல்ல? இதனால மக்களுக்கு ஹரிகதை கேட்கறதுக்கும் கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல. இது பரீட்சித் மகாராஜ் கேட்க. பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி கேக்குறாங்க, ஓ மகாராஜ், ஹரிகதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், இது இவ்வளவு சுவையா இருக்கு, ஏன் மக்கள் இதுல ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகா சொல்றாரு. ஸ்தோத்திரம் நித்யாந்திரி ராஜேந்திரா வினாம் சந்தி சகஸ்ரஷு ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஓ ராஜேந்திரா, ராஜாக்கள்ல இந்திரன் போல இருக்கிறார் பரீட்சித் மகாராஜ். ஸ்தோத்திரம் நித்யாந்திரி ராஜேந்திரா, ஏன் மக்கள் கேட்பதில்லை கிருஷ்ணா பத்தி? வினாம் சந்தி சகஸ்ரஷு, 1000 விஷயங்கள் பேசுறாங்க. அந்த சினிமா நடிகர் என்னானாரு, இந்த விளையாட்டு வீரர் என்னானாரு, அந்த அரசியல்வாதி என்ன ஆவாரு, அவர் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு, இவர் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு, அந்த வீட்டுல என்ன நடக்குது, இந்த வீட்டுல என்ன நடக்குது, சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்க, சோ மெனி திங்ஸ். 1000 விஷயங்கள் பேசுறாங்க. ஏன் இந்த மாதிரி 1000 நியூஸ் பேப்பர், டிவி சேனல், யூடியூப் சேனல், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப், சோ மெனி திங்ஸ். வை? ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஆபர்ஷதானம், நான் இந்த உடம்புல ஆத்மாங்கிறது மறந்து போயிட்டேன். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறது மறந்து கிரகேஷு கிரகமேதினா, இல்லற வாழ்க்கையில வீட்டுல விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். வீட்டுல விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்க கிருஷ்ணாவை பத்தி கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்க பாருங்க, பொங்கல் பண்டிகைன்னு தெருவுல ஸ்டேஜ் போட்டு சினிமா பாட்டு போட்டாங்க. ஒரே ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சாமி பாட்டு போட்டுருவான். 9 கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வாருங்கள், ஃபர்ஸ்ட் பாட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பூரா குத்தாட்டம், சினிமா பாட்டு. எதுக்கு பண்டிகை கொண்டாடுறோம்னு தெரியாது. ஆபர்ஷதானம் ஆத்ம தத்துவம், தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்துட்டு வீட்டுல விலங்குகள் மாதிரி, நாய்க்குட்டி மாதிரி, பூனைக்குட்டி மாதிரி கிரகேஷு கிரகமேதினா. அதனால கிருஷ்ணாவை பற்றி கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். சிரவணம், கிருஷ்ணாவை பற்றி கேட்கறது ரொம்ப அவசியம். ஏன் ரொம்ப அவசியம்? பொருளுரையில பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? கிருஷ்ண கதை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் ஒருவர் செவிக்குள் புகுவதன் மூலமாக, கிருஷ்ணாவுடைய கதை செவிக்குள் புகுவதன் மூலமாக குடும்ப பாசம் எனும் பந்தத்திலிருந்து உடனே அவர் விடுவிக்கப்படுகிறார். குடும்ப பரணேனவா, குடும்ப பற்றுதல், குடும்ப பாசம். இது காரணம் என்னது? இந்த குடும்ப பற்றுதல், குடும்ப பாசமானது பௌதீக சக்தியான மாயா சக்தியின் ஒரு தோற்றமாகும். மாயை. ஏன்னா இங்க எல்லாமே தற்காலிகம். கணவன் தற்காலிகமானவர், மனைவி தற்காலிகம், குடும்பம், குழந்தைங்க, செல்வம், வேலை, உத்தியோகம் எல்லாம் தற்காலிகம். ஆன்மா மட்டும்தான் நிரந்தரம். ஆன்மா நிரந்தரம், பரமாத்மா நிரந்தரம். அதான் கிறிஸ்துவத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, காலையில ரேடியோல பாட்டு. நிரந்தரம் நிரந்தரம் நீ ஏ நிரந்தரம் அப்படின்னு பாடுவாங்க. கடவுளை பார்த்து பாடுறாங்க, ஓ கடவுளே, ஆண்டவரே, நீங்க தான் நிரந்தரம், இங்க வேற எதுவுமே நிரந்தரம் இல்ல, இங்க எல்லாமே தற்காலிகமானது. இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இந்த ஜட உடல் தற்காலிகமானது, இது எல்லாம் தற்காலிகமானது. அப்ப இந்த ஜட உடல் மூலமா ஏற்பட்ட உறவுகளும் தற்காலிகமானது. சோ குடும்ப பற்றுதல் என்ன ஆகுது? எல்லா பௌதிக செயல்களுக்கும் அதுவே தூண்டுகோலாக உள்ளது. ஒரு ஜீவாத்மா பண்ணக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் தூண்டுகோல் என்னது? மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், மெட்டீரியல் என்டாங்கிள்மெண்ட். பௌதிக பற்றுதல், பௌதிக பந்தம், குடும்ப பற்றுதல், குடும்ப பாசம், இதுதான் ஒரு ஜீவனை கட்டுண்ட நிலையில வச்சிருக்கு. எல்லா பௌதிக செயல்களுக்கும் அதுவே தூண்டுகோலாக உள்ளது. ஒருவரது மனம் பௌதிக செயல் ஆழ்ந்துள்ள வரை அவன் பிறவி சக்கரத்தை தொடர வேண்டியிருக்கும். புனரபிஜனனம், புனரபிமானனம், புனரபிஜனனி சகரே செய்யும். சோ இப்படி இந்த ரஜஸ்தமஸ், ரஜஸ்தமோ,
ததா ரஜஸ்தமோ பாவா காமரூபா சேதையே சேதையேதையனாவிருத்தம் சிதம் சாத்வே பிரசித்தவி. ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கி இருக்கும் போது என்னாகும்? காமம் கோபம் அதிகரிக்கும். பேராசை, கட்டுக்கடங்காத ஆசை, கட்டுப்படுத்த முடியாத ஆசை, காமம் கோபம். அந்த ஆசை பூர்த்தி அடையல, என்னுடைய கட்டுக்கடங்காத ஆசை பூர்த்தி அடையலைன்னா அது கோபமா மாறுது, பொறாமையா மாறுது. இதுக்கெல்லாம் இந்த பௌதிக பற்றுதல், இந்த ஜடைக்கு முக்குணத்தோட சம்பந்தம் அறியாமை. சிலர் அறியாமையினால தான் யாரு மறந்து போயிருக்காங்க? தமோ குணத்தினால அறியாமையினால இங்க நம்ம யாருக்கு மறந்துட்டோம்? ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், ரஜோ குணத்தினால முட்டாள்தனமான செயல் ஈடுபடும் போது நம்ம யாருக்கு மறந்துடுறோம்? சாத்வீகமான குணத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாங்க. ஆனா அது கூட ஒரு வகையில் என்ன ஆயிடுதுன்னா பௌதிக பந்தத்தில் போய் மாட்டேங்குது. அப்ப இதை கடக்கணும், இந்த 3 குணத்தையும் கடக்கணும். இந்த 3 குணத்தையும் ஒருத்தர் கடக்கணும்னா அவர் தூய பக்திங்கிற தளத்துக்கு வரணும். மாமியச்சோ அபியபிச்சாரேன பக்தி யோகேன சேவையே சகுனான் சமதீதைதான் பிரம்ம பூயாய கல்பதே. யார் ஒருத்தரும் தூய பக்தி தொழில ஈடுபடுறாங்களோ, யார் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றாங்களோ, யார் தூய பக்தி தொழில ஈடுபடுறாங்களோ அவங்க தான் அந்த முக்குணத்தை கடக்கணும். சகுனான் சமதீதைதான். அப்போ இந்த தூய பக்தி தொண்டை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபுரு அவதாரம் செய்தார். கிருஷ்ண பகவான் சைதன்ய மகாபுருவாக. சோ பொருளுரையின் முடிவுல புரோபா சொல்றார், பகவான் சைதன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டது போல கிருஷ்ண கதையை உலகம் முழுவதும் பரப்புவதே மிகச்சிறந்த ஜீவகாருண்யமாகும். ஜீவகாருண்யம், ஜீவோதயா, the best ஜீவோதயா, the best ஜீவகாருண்யா, preaching the glorious of the holy name of the Lord, preaching the glorious of Krishna Leela, கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பரப்புவதுதான் இந்த உலகத்துல ஒரு ஜீவனுக்கு செய்யக்கூடிய பரோபகாரம், ஜீவகாருண்யம். எனவே பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் துவங்கப்பட்ட இந்த சிறந்த இயக்கத்தில் அறிவுள்ள உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம். சொல்றேன். So those who are intelligent, they can join with us. யாரெல்லாம் அறிவுள்ளவங்களோ எங்க கூட கலந்துக்கலாம். காரணம் என்னது? இதுதான் மிகச்சிறந்த முறை. சைதன்ய மகாபுருவால் துவக்கி வைக்கப்பட்டதும் மிகச்சிறந்த இயக்கமான இந்த இயக்கத்துல யார் வேணா கலந்துக்கலாம். புத்திசாலிகள் மெயினா கலந்து, புத்தி உள்ளவங்க இப்போ கிருஷ்ண கதா, ஹரிகதா. சைதன்ய மகாபிரபு 500 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பூமியில தோன்றினார். சைதன்ய மகாபிரபு பகவான் தான். பகவானே பக்தனுடைய ரூபத்துல வந்துட்டார், பக்தனுடைய கதாபாத்திரத்தை எடுத்துட்டார், ஆச்சாரியனுடைய ஸ்தானத்துல வந்துட்டார். சைதன்ய மகாபிரபு இந்த கலியுக மக்களுடைய நன்மைக்காக, நம்மை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக, பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, பௌதிக பற்றுகளிலிருந்து விடுவிக்கிறதுக்காக, பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக அந்த மிக உன்னதமான தூய பக்தி தொண்டை இந்த பூமியில ஸ்தாபனம் செய்தார். மிக உன்னதமான சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வரும்போது அவருடைய சகாக்கள் இந்த பூமியில வர்றாங்க. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வர்றாங்களோ அப்போ அவருடைய ஆன்மீக லோகத்துல அவருக்கு சேவை பண்ணக்கூடிய ஆச்சாரிய இந்த பூமியில வர்றார். ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணனுடைய கோலோக விருந்தாவனம், கிருஷ்ணாவுடைய கோலோக விருந்தாவனத்துல பகவான் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கோடிக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க ஆன்மீக லோகத்துல. சோ பகவான் இந்த பூமியில வரும்போது தன் சகாக்களோட வர அங்க உப அங்க அஸ்திரா, தன்னுடைய அங்கங்கள், அங்கத்துடைய அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்களோடு இங்க தோன்றுகிறார். அப்ப பகவான் சைத்தன்யரா வந்த பொழுது அவருடைய சேவைக்காக அவருக்கு தூய பக்தர் இந்த பூமியில வர கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்ச போது அவரது சகாக்கள் இந்த பூமிக்கு வர. அவங்க என்ன பண்றாங்க? பகவான் தன் பக்தர்களை இந்த பூமிக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க மூலமா நமக்கு இந்த தூய பக்தி கற்றுக் கொடுக்கிறார். மகாத்மானம் மாம் பார்த்த தெய்வீக பிரகிருதி ஆசிரிதா. இந்த மகாத்மாக்கள் என்னுடைய தெய்வீக சக்தியின் மேற்பார்வையில் இந்த பூமிக்கு வராங்க. நம்மள எப்படி வந்திருக்கோம்? பௌதிக சக்தியினுடைய மேற்பார்வையில் இருக்கும். நம்ம தான் மாயா சக்தியுடைய மேற்பார்வையில் இருக்கும், மகாமாயா. சோ நம்ம மாயா சக்தியினுடைய மேற்பார்வையில பௌதிக குணத்துல கட்டுண்ட நிலையில் இருக்கும். மகாத்மாக்கள் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, யோக மாயா சக்தியின் மேற்பார்வைக்கு வராங்க. சோ எதுக்கு வராங்க? நமக்கு அந்த தூய பக்தியை கற்றுக் கொடுக்குறதுங்க.
நம்மளை அறியாமையிலிருந்து விடுவித்து நமக்கு கிருஷ்ண பக்தியை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறாங்க. பௌதிக பந்தம், பௌதிக பற்றுதல், குடும்ப பற்றுதல், தேவையில்லாத பௌதிக விஷயங்கள்ல மூழ்கி போயிருக்கிற ஜீவனை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்காக அந்த ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு எப்படி சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நித்திய சித்தர்கள் ஆன்மீக லோகத்துக்கு இறங்கி வர மகாபிரபு அவருக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அப்படிதான் 2 பக்தர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் ராமச்சந்திர கவிராஜ், இன்னொருத்தர் கோபால் பட்ட கோஸ்வாமி. சோ நாளைக்கு 18th ஜனவரி, நாளைக்கு கோபால் பட்ட கோஸ்வாமி தோன்றிய தினம், ஸ்ரீ ராமச்சந்திர கவிராஜ் மறைவு தினம். அதனால இந்த ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள், பகவானுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடக்கூடியவங்க, இவங்களுடைய சரித்திரம் எப்படி பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள்லாம் தெய்வீகமானதோ, எப்படி பகவானுடைய தோற்றம் சிறப்பு வாய்ந்ததோ, அதே மாதிரி ஆச்சாரியருடைய லீலைகள், ஆச்சாரியருடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது செயல்கள், அவங்களது தோற்றம், மறைவு அனைத்தும் மங்களமான திவ்யமான. அதனால இன்னைக்கு பாகவத ஸ்லோகத்துக்கும் இந்த ஆச்சாரியருக்கும் நிறைய பொருத்தம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலே இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகத்துக்கும் ஆச்சாரியருடைய வாழ்க்கையில் நடந்த அழகழகான லீலைகள், அது மூலமா நமக்கு கொடுக்கிற அழகான பாடம். சோ இன்னைக்கு ராமச்சந்திர கவிராஜ் இருக்கு. நாளைக்கு பாகவத வகுப்புல கோபால் பட்ட கோஸ்வாமி, நாளைக்கு பாகவத வகுப்புல கோபால் பட்ட கோஸ்வாமி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ராமச்சந்திர கவிராஜ். கவிராஜ் மீன்ஸ் இஸ் a great poet, பெரும் பண்டிதர். கவி பாடல் எழுதுவதில் ஆகச்சிறந்த பண்டிதர் கவிராஜ். இவருக்கு எப்படி கவிராஜ் பட்டம் வந்தது? இவர் யாரு? ராமச்சந்திர கவிராஜ் யாரு? ராமச்சந்திர கவிராஜுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இந்த பாகவத ஸ்லோகத்துக்கும் ராமச்சந்திர கவிராஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இதை நடைமுறையில நம்ம எப்படி அப்ளை பண்ணி, நடைமுறையில இதை பின்பற்றி எப்படி நாம ஹரிகதால கிருஷ்ண கதையில சுவை ஏற்படுத்திக்கிறது? சுஷ்ருஷோ சத்ததானஸ்ய வாசுதேவ கதார்ச்சி ஷயன் மகசேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். சுஷ்ருஷா கேட்பது, புண்ணிய சுஷ்ருஷோ சத்ததானஸ்ய நம்பிக்கை. ஹரிகதா அல்லது கிருஷ்ண கதையில எப்போ நம்பிக்கை வரும்? வாசுதேவ கதா ருச்சி. ஹரிகதா அல்லது கிருஷ்ண கதையில ஒருத்தருக்கு நம்பிக்கை ருச்சி எப்போ வரும்? ஷாயத் மகத் சேவையா விப்ரா, தூய பக்தர்களுக்கு சேவை செய்வது மூலமா, அவரது தெய்வீகமான குணங்களை பாராட்டுவது மூலமா, அதை புகழ்வதன் மூலமா, புண்ணிய தீர்த்த நிஷேவனா, நாமளும் தூய்மை அடைந்து, நம்முடைய இதயம் தூய்மை அடைந்து பகவானுடைய கதைகளை கேட்பது நமக்கு ஆர்வம் பெறும். ஆச்சாரியருடைய திருவடிகளை சரணமடைந்து ஆச்சாரியின் திருவடிகளை போற்றி புகழ்வதால நமக்கு என்ன ஆகும்? ஹரிகதா கிருஷ்ண கதையில டேஸ்ட் உண்டாரு, சுவை ஏற்படும். ராமச்சந்திர கவிராஜ் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல ஸ்ரீகாந்தான்னு ஒரு கிராமம். ஸ்ரீகாந்தா, இந்த ஸ்ரீகாந்தா பூலோக வைகுண்டம். எப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டமோ, அதே மாதிரி கௌடி வைஷ்ணவர்களுக்கு மேற்கு வங்காளத்துல இந்த ஸ்ரீகாந்தா பூலோக வைகுண்டம். இந்த ஸ்ரீகாந்தால ஆகச்சிறந்த பக்தர்களா தோன்றியிருக்காங்க. நரஹரி சர்க்கார் தாக்கூர், முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார், ரகுநந்தன் தாக்கூர், ஸ்ரீகாந்த் வாஸ் சிரஞ்சீவ சேனா, தென் ராமச்சந்திர கவிராஜ். சிரஞ்சீவ சேனா சைதன்ய மகாபுருடைய சகாக்கள் ஒருவர். சிரஞ்சீவி சேனா இவருடைய நண்பர்கள் யாருன்னா நரஹரி சர்க்கார் தாக்கூர், முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார். இவங்கெல்லாம் ஆகச்சிறந்த பக்தர்கள். மகாபிரபுக்கு சைத்தன்ய மகாபிரபு மிக பிரியமான நெருக்கமான சகாக்கள். சிரஞ்சீவ சேனாவுக்கு புகழ் எப்படின்னா ஸ்ரீகாந்த வாசின்னு பேர். ஸ்ரீகாந்த வாசி சிரஞ்சீவ சேனா. ஸ்ரீகாந்தாலே வைத்து ரொம்ப அற்புதமா பக்தி செய்யக்கூடிய ஒரு அழகான பக்தர். சிரஞ்சீவ சேனாவுக்கு ஒரு அழகான மனைவி சுனந்தா. சிரஞ்சீவ சேனாவும் சுனந்தாவுக்கும் 2 அழகான ஆண் குழந்தைங்க. ஒருத்தர் பேர் கோவிந்தா, இன்னொருத்தர் பேர் ராமச்சந்திரா. ராமச்சந்திரா கோவிந்தா 2 குழந்தைங்க. யாருக்கு?
ஸ்ரீகாந்தால இருக்கக்கூடிய சிரஞ்சீவி சேனா. இன்னைக்கு வகுப்புல வந்து நிறைய ஆச்சாரியருடைய பேரெல்லாம் வரும், குழம்பி போயிடாதீங்க. இல்ல புரியலன்னா இன்னொரு தடவை கூட கேட்டுக்கலாம். இந்த ஆச்சாரியர்களுடைய பேரு ஸ்ரீகாந்தவாசி சிரஞ்சீவ சேனா, அவரது பையன் வந்து ராமச்சந்திரா, இன்னொரு பையன் கோவிந்தா. சிரஞ்சீவி சேனாவுடைய நண்பர்கள் வந்து ஆகச்சிறந்த தூய பக்தர்கள். நரஹரி சர்க்கார், முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார். இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இவங்க எல்லாம் சைத்தன்ய மகாபுடைய நெருக்கமான சகாக்கள். இந்த சைதன்ய மகாபுடைய நெருக்கமான சகாக்களான இவங்க பேரை ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே என்ன ஆயிடும்? உங்களுக்கு கிருஷ்ணன் மேல தூய அன்பு ஏற்படும், தூய பிரேமம், கிருஷ்ண பக்தி. அவங்க படிப்படியா ஹரிகதை கிருஷ்ண கதை கேட்கறது லைட்ஸ் போயிடும், மூழ்கிடுவாங்க. அவ்வளவு தூய பக்தர்கள். இவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே, இவங்க கதை தெரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பெரும்பாக்கி. அப்படி ரொம்ப அழகான லீலை. ஸ்ரீகாந்தால சிரஞ்சீவி சேனாவுக்கும் சுனந்தாவுக்கும் 2 குழந்தைங்க. ஒரு குழந்தை வந்து ராமச்சந்திரா, இன்னொரு குழந்தை கோவிந்தா. இவங்க வந்து ரொம்ப தவம் இருந்து பிறந்த குழந்தைங்க. இவங்க வந்து 2 ராமச்சந்திராவும் கோவிந்தாவும் ரொம்ப நாளா அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சிரஞ்சீவி சேனாவுக்கும் சுனந்தாவுக்கும் குழந்தையே இல்லை. ஆனாலும் அவங்க வந்து அது ஒரு பெரிய குறையா எடுத்துக்கல. அவங்க சைதன்யமாவுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்க. சிரஞ்சீவி சேனாவோட மனைவி சுனந்தாவுடைய அப்பா, அதாவது சிரஞ்சீவி சேனாவுடைய மாமனார், அவர் வந்து ஒரு பெரிய பகவதியுடைய வழிபாடு, துர்க்கையை வழிபடுறவர், காளிபாசகர். இந்த காளிபாசகர் என்ன பண்ணாரு? ஒரு தினமும் அவர் வீட்டுல காளி விக்கிரகம் வச்சிருக்காரு. காளி மாதம் காளியோட விக்கிரகத்துக்கு தினம் ஒரு பூஜை செய்வார். என்ன பண்ணுவாரு? தினமும் காளிக்கு பூஜை பண்ணுவார். காளி மாதா இருக்காங்க இல்லையா, காளி தேவி. காளி தேவிக்கு தினம் பூஜை பண்ணி காளியோட வாள், காளியோட உடைவாள் இருக்கு இல்லையா, காளியோடைய தப்பன் வாள், அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவார். காளியோடைய வாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம், ஏன்னா முதல் குழந்தை சுனந்தாவுக்கு பிறந்த முதல் குழந்தை ராமச்சந்திரன், 2வது குழந்தை வந்து கோவிந்தா. கோவிந்தா வந்து ரொம்ப நாள் டெலிவரி ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட 13 மாசம் ஆயிடுத்து, குழந்தை வெளியே வரவே இல்லை. அப்போ இந்த ராமச்சந்திராவுடைய தாத்தா என்ன பண்ணாரு? கோவிந்தா அவரு தாமோதர் கவிராஜ், இந்த தாமோதர் என்ன பண்ணாரு? காளிக்கு வந்து இந்த பாலை அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் இருக்குல்ல, அந்த சரணாமிரதம், அந்த தீர்த்தத்தை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு, தன்னுடைய பொண்ணுக்கு. அந்த சுனந்தா அந்த தீர்த்தம் பருகினோடனே அடுத்து கொஞ்ச நாளே சுகப்பிரசவம் ஆயிடுச்சு, குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு கோவிந்தா. இப்படி இவனுடைய பிறப்பு வந்து ரொம்ப அதிசயமா. யாரு? கோவிந்தாவுடைய பிறப்பு. அவங்க தாத்தா வந்து ஒரு காளி பாசகர், தேவி பாசகர், சாக்தானா தேவியை வழிபடுறோம், தேவி பாசகர். ஒரு தேவி வர்ஷிப் பண்ணி எப்படியாவது குழந்தை பிறந்திருக்கு. இந்த அம்மா வந்து 2 குழந்தையோட அம்மா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ராமச்சந்திரா கவிராஜோடைய அம்மாவும் கோவிந்தாவுடைய அம்மா அப்பா. இந்த அப்பா என்னன்னாரு? சிரஞ்சீவி சேனா கொஞ்சம் முன்னாடியே வைகுந்தம் போயிட்டாரு. அவர் இந்த உடலை விட்டு பகவானுடைய உலகத்துக்கு போயிட்டாரு. அப்படி இந்த அம்மா வந்து சுனந்தா அவங்க அப்பா வீட்டுல தான் இருக்கு, தாமோதர் கவிராஜ். இவர் என்ன பண்ணாரு? தேவி வழிபடுறவர். இந்த குழந்தைகள் 2 பேரும் வளர்ந்தாங்க. ஆனா பிறந்தது வைஷ்ணவர்களுக்கு. அவங்க அப்பா ஒரு தூய பக்தர் சிரஞ்சீவ சேனா, அம்மா ஒரு தூய பக்தை சுனந்தா. இந்த வைணவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவங்க தாத்தா வந்து தேவி வழிபடுறவர், தேவி பாசகர். அதனால கோவிந்தா என்ன ஆயிட்டாருன்னா, கோவிந்தாவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே தாத்தா கூட இருந்து அவர் தேவி பாசகரா மாறிட்டார், அவர் தேவியை வழிபடுறார். ஆனா ராமச்சந்திரா வந்து பகவத்கீதா பாகவதம் எல்லாம் படிச்சிருக்காரு. பட் ஆனா அவருக்கு ஒன்றும் சரியான பிடித்தம் இல்லை, வைஷ்ணவத்துல அவர் இன்னும் உறுதியாகல. ஒரு நாள் ராமச்சந்திராவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ராமச்சந்திராவுக்கு வந்து கல்யாணம் நடந்தது. ரத்னமாலான்னு ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு, ரத்னமாலா. ரத்னமாலாவுக்கும் ராமச்சந்திராவுக்கு கல்யாணம் நடந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. ஊர்வலம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு மாப்பிள்ளையை கல்யாணம் ஆகிட்டு போறாங்க, வீட்டுக்கு போறாங்க.
ஊர்வலம் போறாங்க. ஒரு பெரிய பல்லக்குல, ஒரு அழகான பல்லக்குல ராமச்சந்திரா உட்கார்ந்து இருக்காரு. நல்ல பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்திருக்காரு. பல்லக்கெல்லாம் ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணி அலங்காரம் பண்ணிருக்காரு. அது மாதிரி இன்னொரு பல்லக்குல அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கா. அந்த பல்லக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு நல்லா நகை நட்டெல்லாம் போட்டு அவளுக்கு அழகா ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. அப்படி ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ரீகாந்தா ஸ்ரீகாந்தால இன்னொரு ஆச்சாரியர், நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியா. ஸ்ரீனிவாச ஆச்சாரியா கிரேட் டிவோட்டி, தூய பக்தர். அவர் தன் சீடர்களோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸ்ரீனிவாச ஆச்சாரியா அவர் வீட்டுக்கு முன்னாடி முற்றத்துல ஒரு பெரிய மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்காரு. சீடர்களா இருக்காங்க, பேசிட்டு இருக்காரு. அப்ப ரோட்ல ஒரு பெரிய ஊர்வலம் போகுது. எல்லா சீர்வரிசை, முறுக்கு தட்டு, லட்டு, ஜிலேபி, மைசூர்பா, பழம், பூவு, வெத்தலை பாக்கு, அப்புறம் இந்த ராந்தல் விளக்கு இதெல்லாம் பிடிச்சது பெரிய ஊர்வலமே போகுது. பிராமணர்கள் எல்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க. 2 பெரிய துந்து பேலாம் வாசிச்சு பெரிய ஒரு மந்திரம் எல்லாம் முழங்க ஒரு பெரிய ஊர்வலம் போறாங்க. பெண்கள் எல்லாம் சீர்வரிசை எடுத்துட்டு போறாங்க. புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம், பல ஆஸ்பீஷியஸ் தானியங்கள், நவதானியங்கள், அரிசி, பார்லி எல்லாம். இந்த ராமச்சந்திரா உட்கார்ந்து இருக்கார் பல்லக்குள்ள. சீனிவாச ஆச்சாரியா அவங்க சீடர் கூட பேசிட்டு இருக்க. என்னது ஒரு பெரிய ஊர்வலம் போகுது, என்ன? சீனிவாஸ் கேட்கிறாரு சீடர்கிட்ட, யாரு அவரு? இந்த பல்லக்குள்ள இருக்கிறது யாரு? இவங்க எங்க போறாங்க? என்ன பங்கன் இது, என்ன? சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஆச்சாரியரே, அவர் பெரிய பண்டிதர், அவர் ராமச்சந்திரான் பேரவர். சிறு வயதிலேயே கல்வி கேள்வியில பெரும் தேர்ச்சி பெற்றவர், சாஸ்திரம் எல்லாம் படிச்சவரு. அவங்க தாத்தா ஒரு பெரிய புரோகிதர். அவர் காளி உபாசகர், பெரிய சாக்தா. அவர் கல்யாணம் பண்ணி போறாரு. அவர் கல்யாணம் முடிச்சுட்டு தன் மனைவியோட போறாரு. ஓ, வெரி நைஸ். பாக்குறாரு பல்லக்கு அப்படியே அவங்க தெரு வழியா, அந்த வீடு வழியா கிராஸ் பண்ணி போகுது, அந்த சின்ன தெரு வழியா. அப்போ பல்லக்குல உள்ளவருக்கு பாக்குறாரு. அவங்க இருந்து எட்டி பாக்குறாரு, வெளியில யார் உட்கார்ந்துருக்கா? அப்போ ராமச்சந்திரா பல்லக்குள்ள இருந்து பாக்குறாரு, வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க சூரியனை போல பிரகாசிக்கிறார். சீனிவாச ஆச்சாரியா அப்படி ஒரு தேஜஸ், சூரியனை போல பிரகாசிக்கிறார். தாமரை போல கண்கள், அப்படி ஒரு அழகு. பார்த்து யாரு இவரு, இவ்வளவு பேரு உட்கார்ந்து இருக்காங்க, என்ன பண்றாங்க இவங்க? அப்போ சீனிவாசாச்சாரிய சொல்றாரு, பாருங்க, இதுதான் மாயை. இந்த கலியுகத்துல இல்ல, பெரும்பாலும் மக்கள் மாயையில மயங்கி இருக்காங்க. இந்த குடும்பம், மனைவி, சமுதாயம், நாடு, தேசம், இனம், மதம், மொழி, என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை? கிருஷ்ணா மறந்து போய் அறியாமையில இதோ பாருங்க, அவங்க சந்தோஷமா இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண ஊர்வலத்துல இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்க கனவு நினைவாங்க. என்ன ஆகுது? கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பாங்க, அந்த சந்தோஷம் துக்கத்துலதான் முடியும். எல்லாருமே நான் சந்தோஷமா இருக்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமைகள் துன்பத்துல கஷ்டப்படுகிறது. இதுல நான், எனது, இது என் மனைவி, என் கணவர், நான், எனது, என் குடும்பம், இதுல பொய்யாங்க. இந்த பொய்யங்காரம், பௌதிக பற்றுதல், குடும்ப பாசம், அந்த இதெல்லாம் எவ்வாறு ஒரு மனிதனை கட்டுண்ட நிலையில் வைத்திருக்கிறது. இந்த கட்டுண்ட ஜீவாத்மா 3 குணத்தினால கட்டுப்பட்டு இருக்கான். சத்வரஜஸ்தமா, சத்வரஜஸ்தம இது. சத்வரஜஸ்தமங்கிற 3 குணத்தினால கட்டுண்ட நிலையில இவன் தான் யாருங்கிறது மறந்துட்டான். நான் சரீரமுள்ள ஆன்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் பகவானுக்கு சேவை பண்ணுங்கிறது மறந்து போய் தன் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக கடினமா உழைக்கிறாங்க. சிலர் தமோ குணத்துல புலன்பு அனுபவிக்கிறாங்க, சிலர் ரஜோ குணத்துல கடினமா உழைக்கிறாங்க. இப்படி தன் வாழ்க்கையை விரயமாக்கிறாங்க. இதெல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு, காதல் உழுது. பள்ளத்துல உட்கார்ந்து இருக்கிற காதல் உழுது. இவர் என்னையதான் சொல்றாரு போல இருக்கே, ஏன் திடீர்னு இப்படி சொல்றாரு இவரு? அன்னைக்கு பூரா போனவர், வீட்டுக்கு போனவர் ராத்திரி பூரா இதே மனசுக்குள்ள ஓடுது. ராமச்சந்திராவுக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல. இந்த ஜட உலக வாழ்க்கை தற்காலிகமானது, ஜட உலகம் துன்பம் நிறைந்தது. இந்த ஜட உலகத்துல எல்லாரும் 3 குணத்துல செயல்படுறாங்க. அறியாமையினால தன்னை மறந்து ஜீவாத்மா புலன்பத்துல வயிற்று போயிடுறான்.
ரஜோகுணத்தினால் அவன் கடினமா உழைக்கிறான். இப்படி குடும்பம், சமுதாயம், இனம், மதம், மொழின்னு சொல்லி தன் வாழ்க்கையை இந்த ஜீவன் விரயம் செய்து விடுகிறான். தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா, அவன் இல்லற வாழ்க்கையில விலகு போல இருக்கிறான். அவன் வந்து இந்த குடும்ப பற்றுதலாலும் பாசத்தாலும் அவன் பிறப்பு இறப்பு சக்கரத்திலே விழுந்து. அன்னைக்கு பூரா ஒரு தூக்கம் வரவே இல்லை ராமச்சந்திராவுக்கு. அன்னைக்கு பூரா இதே சீனிவாசாச்சுடைய அந்த அந்த வாய்ஸ், அந்த சப்தம், அந்த தெய்வீகமான ஒளி அவர் காதை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில ஓடி வந்து சீனிவாச ஆச்சாரிய தாமரை திருப்பாத சாஷ்டாங்க நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, ஆச்சாரியரே என்னையும் உங்க சீடரா எடுத்துக்கங்க, என்னையும் உங்க சீடரா எடுத்துக்கங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு தன் மனைவியோட வந்து சாஷ்டாங்கமா வந்துட்டாரு. யாரு? ராமச்சந்திராவும் ரத்னமாலாவும். சீனிவாச ஆச்சாரியா ரெண்டு பேரையும் தன்னுடைய சீடரா எடுத்துக்கிட்டார். ராமச்சந்திரா அப்படி தோளோடு கட்டி தழுவிட்டார். ராமச்சந்திரா, நீ என்னுடைய நித்தியமான சீடர், நீ பகவானுக்கு நித்தியமான சேவகன், நீ கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும், நீ வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும். உன்னுடைய பாண்டித்யம் மூலமா நீ வந்து அழகழகா கவிதைகள் எழுதி பாடல்கள் பாடி, உன்னுடைய பாடல்கள் மூலமா எழுத்துக்கள் மூலமா நீ வந்து ஒரு கிராமத்துக்கு கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணணும். அன்னையிலிருந்து ராமச்சந்திராவுக்கு உயிரும் ஆன்மாவும் தன் ஆச்சாரியர், தன் குரு வந்து ஸ்ரீனிவாசாச்சாரி. ஸ்ரீனிவாசாச்சாரிய சங்கத்துல அவர் மேலும் மேலும் கிருஷ்ண பக்தியில சைதன்ய மகாபுரி லீலைகள், சைதன்ய மகாபுரியின் நாம ரூப குணாதிசயங்கள், சைதன்ய மகாபுரியின் போதனைகள், இதெல்லாம் ரொம்ப அழகா நயிச்சு போயிடுது. அவருக்கு துள்ளி கூட பௌதிக பற்றுதலே இல்லை. நான் புதுசா கல்யாணம் ஆயிட்டேன், நான் புலன்பு அனுபவிக்கணும், துள்ளி கூட இல்லை. அவருக்கும் சரி ஒரு மனைவிக்கும் சரி ரெண்டு பேரும் ஆச்சாரியுடைய திருவடிகளை சேவை பண்றாங்க. துள்ளி கூட பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல் எல்லாம் போயிட்டு வெறுமனே ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாதத்தை சந்திச்சு. இன்னைக்கு நம்ம ஸ்ரீகாந்தா போனோம்னா ராமச்சந்திர கவிராஜ் வழிபாடு பண்ண விக்கிரகம் கௌர் கோவிந்தா, கௌர் கோபாலா ரெண்டு விக்கிரகமும் ராமச்சந்திர கவிராஜும் கோவிந்த கவிராஜும் வழிபாடு செய்த விக்கிரகம். இன்னைக்கு ஸ்ரீகாந்தா போனா ரொம்ப அழகான, அப்படியே பொன் நிறத்துல தாமரை போல கண்கள், ரொம்ப அழகு. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு செட் ஆஃப் எயிட்டிஸ் இந்த விக்கிரகங்கள்லாம் அவங்க வழிபாடு செய்யும். கோவிந்த தேவர், கோபிநாதர், உங்களுடைய ஸ்ரீகாந்த கிராமத்துல வழிபாடு செய்யும் விக்கிரகங்கள். சோ இப்படி ராமச்சந்திர கவிராஜ் அவர் வந்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியத்தின் குருவா எடுத்துட்டு அவருக்கு சேவை பண்றார். அப்போ ஒரு நாள் ஸ்ரீனிவாஸ் சொன்னாரு, ராமச்சந்திரா நீ விருந்தாவனம் போ, நீ விருந்தாவனம் போய் ஜீவகோசாமிட்ட சாஸ்திரம் படிச்சுக்கணும். ஜீவகோசாமி கிட்ட போய் சாஸ்திரம் படிச்சுட்டு நீ நிறைய பக்தியினுடைய நுணுக்கங்களை கத்துக்கணும், பக்தியுடைய விஞ்ஞானம், பக்தியுடைய சயின்ஸ். சோ இன்னும் இந்த பூமியில ஸ்ரீனிவாச ஜீவகோஸ்வாமி இருக்காரு. ஜீவகோஸ்வாமி நித்யானந்த பிரபுக்கும் சைத்தன்யாவுக்கும் மிக பிரியமானவர். ஒரு ரூப கோஸ்வாமிக்கு சனாதன கோஸ்வாமி ரொம்ப பிரியமானவர். அவர் நம்ம சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், சம்பிரதாயத்தை தலைமை வைக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியரா இருக்காரு. நீ போய் அந்த ஜீவகோஸ்வாமிக்கு சேவை செய்து அவருக்கு சாஸ்திர விஞ்ஞானங்களை தேர்ச்சி பண்ணணும், பக்தியினுடைய விஞ்ஞானத்தை கற்றுக்கணும், சயின்ஸ். சோ ராமச்சந்திரா விருந்தாவனம் வந்து ஜீவகோஸ்வாமி ஆசிரமத்துல இருந்து கத்துக்கிறார். ஜீவகோஸ்வாமி தான் இவருடைய புத்தி கூர்மையெல்லாம் பார்த்து ஒரு கவிராஜ் பட்டம் கொடுக்குறாரு. கவிராஜ்ங்கிற பட்டம் வந்து யாரு கொடுத்தா? ஜீவகோஸ்வாமி கொடுக்குறாரு. யாருக்கு? ராமச்சந்திரா. ராமச்சந்திரா வந்து அவ்வளவு இன்டெலிஜென்ட். சாஸ்திரங்களை ஒரு முறை கேட்டவனே புரிஞ்சுக்கிறாரு, ரொம்ப அழகா பாராயணம் செய்யறாரு, ஸ்லோகங்களை கிரகிச்சுக்கிறாரு, ரொம்ப அழகா கவிதை எழுதுறாரு, பாடல் எழுதுறாரு. ஒரு கவிராஜ் இஸ் a great poet, இஸ் a king of poet, king of poet. பாடல் எழுதுறதுல பெரிய ராஜா, திறமை வாய்ந்தது. சோ ராமச்சந்திரா ஸ்ரீனிவாசாச்சாரியோட சீடர், அவர் ஜீவகோஸ்வாமி சாஸ்திரம் கத்துட்டு திரும்ப வந்து பெங்கால்ல ஸ்ரீனிவாசாச்சாரிய பிரச்சாரம் பண்ணும்போது குருவுக்கு சேவை பண்ண, குருவோட இருந்துட்டு பிரச்சார பணிகளை கலந்துக்கிறார். ஒரு கிராமமா போய் சைதன்யமாவுடைய நாம ரூப குணாதிசயங்களை பிரச்சாரம். ஸ்ரீனிவாச ஆச்சாரியாட்டு இருந்து அடிக்கடி நரத்தம் தாஸ் தாக்கூட பத்தி கேட்பாரு. நரத்தம் தாஸ் தாக்குடைய தெய்வீகமான குணங்கள், நரத்தம் தாஸ் தாக்குடைய கருணை,
நம்முடைய சம்பிரதாயத்தில் இன்னொரு முக்கியமான ஆச்சாரியர் நரத்தமதாஸ் தாக்கூர். முன்றைய வகுப்புகள்ல நம்ம நரத்தமதாஸ் தாக்கூர், சீனிவாச ஆச்சாரிய அவங்க பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு யூடியூப் சேனல் போனது ஒரு ஆச்சாரியர். சோ நரத்தமதாஸ் தாக்கூர் சீனிவாச ஆச்சாரியா 2 பேரும் நெருக்கமான நண்பர்கள். அப்போ சீனிவாச ஆச்சாரியா என்ன பண்றாரு, அடிக்கடி நரத்தமுடைய புகழை பாடிட்டே இருக்காரு. ராமச்சந்திரன் கேட்டுட்டே இருக்காரு, நரத்தம் பாடி பாடி அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகரிச்சு. ஏன்னா சீனிவாச ஆச்சாரியரும் நரத்தமதாஸ் தாக்கூரும் ஷாமானந்த பண்டிதரும் சமகாலத்துல வாழ்ந்த பக்தர்கள். இந்த 3 பேரும் அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள், தூய பக்தர்கள். அதனால சீனிவாச ஆச்சாரியர் இப்பொழுதும் தன் நண்பரான நரத்தமரை பத்தி பேசிட்டே இருப்பாரு. அதுல இருந்து ராமச்சந்திரனுக்கு தன் குருட்டு இருந்து கேட்டு கேட்டு அவரை பார்க்கணும், நரத்தமதாஸ் அவரை பார்க்கணும், அவருக்கு சேவை பண்ணணும், அவர் தரிசனம் கிடைக்கணும், அவருடைய சங்கம் கிடைக்கணும்னு ஏங்கிட்டு இருக்க. நம்ம தினமும் காலையில பாடுறோம். நரத்தமதாஸ் தாக்கூர் ரொம்ப அழகா பாடுறாரு. நரத்தமதாஸ் தாக்கூர் என்ன பாடுறாரு, दया करो श्री आचार्य प्रभु श्रीनिवासा रामचंद्र संगमाहे नरोत्तमदासा. அவர் பாருங்க, நரத்தமதாஸ் தாக்கூர் ஏற்கிறாரு, எனக்கு எப்போ சீனிவாசாச்சாரிய கருணை கிடைக்கும், எனக்கு எப்போ ராமச்சந்திரனுடைய சங்கம் கிடைக்கும். இதுதான் தூய பக்தர்கள். இவங்களுக்குள்ள பொறாமை கிடையாது, கர்வம் கிடையாது, அகந்தை கிடையாது, ஆணவம் கிடையாது, போட்டி கிடையாது, நீ பெரியவரா நான் பெரியவரா, உன்னோட நான் சேவையில சிறந்தவன், எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. இவங்க எல்லாருக்கும் அவ்வளவு அன்பு, நேசம், உண்மை, கருணை. இவங்க எல்லாம் சைதன்யமாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றதுனால, சைதன்யமாவுடைய தூய பக்தர்களா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள அவ்வளவு தெய்வீகமான குணம். சீனிவாச ஆச்சாரியோட கருணை வேணும் நரத்தமர் பாடுறாரு, ராமச்சந்திரனுடைய சங்கம் வேணும்னு பாடுறாரு. ராமச்சந்திரன் எப்ப நான் நரத்தமரை தரிசனம் பண்ணுவேன்னு ஏங்கிட்டு இருக்காரு. சீனிவாஸ் எப்பவுமே நரத்தமுடைய புகழ் பாடிட்டு இருக்காரு. நம்மள எப்போ நம்ம புகழ் தான் பாடுவோம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி, நாங்கெல்லாம் அங்கே இருக்கல, நாங்கெல்லாம் இங்கே இருக்கல, எங்களை மாதிரி யாரும் கிடையாது. இதுதான் நம்ம 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 பழக்கம். நம்ம எப்பவுமே நம்மளை பத்தியே தற்பெருமை பேசி பேசியே பழகிட்டோம். இல்லாட்டி ஒண்ணுக்காகாதவங்க புகழ்றது. இந்த ஜட உலகத்துல ஒண்ணுத்துக்காக வீணா போன அரசியல்வாதி, சினிமா நடிகர்கள் புகழ்றது. ஆனா உண்மையில புகழக்கூடியவர்கள் பகவானும் அவருக்கு தூய பக்தர்கள். எப்போதுமே அவர் புகழ்பார். சததம் கீர்த்தயன் தோமாம் யதந்தா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்த்யா நித்யோபாசனே. மகாத்மாக்கள் எப்பொழுதும் என் புகழ் பாடிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, மகாத்மாக்கள் எப்போதும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு இருப்பாங்க. அவரது தூய பக்தரின் புகழ் பாடுவாங்க உறுதியான மனதோடு. பகவானது அவர் தூய பக்தரின் நமஸ்காரம் செய்து அவங்க வழிபாடு பண்ணி எப்போதும் அவங்க வழிபடணும். இதுதான் நமக்கு கிருஷ்ண உணர்விலையும் ஆன்மீகத்திலையும் வெகு சீக்கிரம் முன்னேற்றம். கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைவதற்கும் ஆன்மீக பாதையில் முன்னேற்றத்துக்கும் இதுதான் ரகசியம். பகவானது தூய பக்தரையும் எப்பொழுதும் புகழ் பாடிட்டே இருக்கு, எப்போதும் அவர் நமஸ்கரிக்கணும், எப்போதும் அவங்க வழிபட்டுட்டே இருக்கு. சோ இப்படி ராமச்சந்திரா ஏகிட்டு இருக்காரு, எப்ப நரத்தமுடைய சங்கம் கிடைக்கும், எப்ப நான் பார்க்க போறேன். அப்போ ஒரு நாள் நரத்தம் ஸ்ரீகாந்தாக்கு வந்தார். அவரு நரத்தமுடைய ஊர் கேத்தூரி, பங்களாதேஷ்ல கேத்தூரின்னு ஒரு வில்லேஜ். அங்கதான் நரத்தம் தாக்கூர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அங்கிருந்து வந்தார் சீனிவாசாச்சாரியை பார்க்கறதுக்கு. அப்பதான் முதல் ராமச்சந்திரன் நரத்தம பார்க்கிறார். கண்ணில் இருந்து அருவி மாதிரி கண்ணீர் சாஷ்டாமா நமஸ்கரிக்கிறார். நரத்தம் ராமச்சந்திரன் தோளோடு எடுத்து கட்டி தழுவிட்டார். நரத்தமதாஸ் தாக்கூர் முக்கிய பொண்ணு இடத்துல இருக்க தாமரை போல கண்கள், அப்படியே தேஜஸ். அவர் ஆலிங்கனம் பண்ணி ராமச்சந்திரனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரித்து அப்படியே பிரேமம் கண்ணுல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். இப்படி எல்லாம் வைஷ்ணவர்கள் அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப தன் குருவிட்ட அனுமதி வாங்கிட்டு ராமச்சந்திரா நரத்தம் கூட வந்துட்டார். நரத்தமதாஸ் தாக்கூர் சேவை பண்றதுக்காக எவ்வளவு நாளா ஏங்கிட்டு இருந்தேன். என் குருமராஜ் எப்பவுமே நரத்தமுடைய புகழ் பாடிட்டே இருப்பாரு. அந்த நரத்தமதாஸ் தாக்கூரா என் முன்னாடி நிக்கிறாரு. என்ன பெரிய ஆச்சரியம் அது! எல்லாம் பகவானுடைய கருணை, சைதன்யனுடைய கருணை, என் குருவுடைய கருணை. ராமச்சந்திரா என்ன பண்ணாரு, அவர் நரத்தம் கூட சேவை பண்ணார். நரத்தமதாஸ் தாக்கூர் பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு ஒரு உதவி செய்யறதுக்காக ராமச்சந்திரா நரத்தம். இப்படி
ராமச்சந்திரா எப்பவுமே நரத்தம்தாஸோட சங்கத்திலே இருப்பார். ஒரு நாள் ராமச்சந்திராவும் நருத்தம் ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போறாங்க. கங்கை கரையில நடந்து போகும்போது ரெண்டு சின்ன குழந்தைங்க, ஹரிராமா ராமகிருஷ்ணா, ஒரு பேர் ஹரிராமா, இன்னொரு பேர் ராமகிருஷ்ணா, ரெண்டு குழந்தைகள் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போறாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போறாங்க. எதுக்கு? யாகத்துல பலியிடுறதுக்காக. என்ன பண்ணாங்க, யாகத்துல பலியிடுறதுக்காக. அந்த காலத்துல யாகத்துல மிருகத்தை பலியிடுவாங்க. அப்படி பிடிச்சிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேர் கொண்டு போகும்போது என்ன பண்ணாரு, நரத்தம் நரத்தம் ராமச்சந்திரா பேசிட்டு போறாங்க. குழந்தைங்க முன்னாடி நடந்து போறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு போறாங்க. பின்னாடி ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. யாரு? ராமச்சந்திராவும் நரத்தம் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணும் தெரியலையே, இந்த கலியுகத்துல யாகங்களே தடை செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி யாகம்லாம் பண்ண முடியாது. அந்த யாகத்துலயும் அப்பாவி மிருகங்களை பலியிடுறாங்க. இந்த யாகத்துல மிருகத்தை பலிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் இந்த மாதிரி செய்யணும்? இந்த குழந்தைகளுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையே இதெல்லாம். இவங்க பிராமண குலத்துல பிறந்திருக்காங்க, ஆனா தன்னுடைய நன்மைக்காக தாங்க புண்ணிய அடைவதற்காக யாகம் செஞ்சு அதுல மிருகத்தை பலியிடணுமா? அதெல்லாம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு, தேவையில்லையே. கலியுகத்துக்கான யஜ்ஞம் சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். இதுதான் சங்கீர்த்தன யஜ்ஞம் தான் இந்த யுகத்துக்கு. இதை விட்டுட்டு இந்த மிருகவதை பண்றதுலாம் இல்லவே இல்லையே, இது பண்ணவே கூடாது. இந்த யுகத்துக்கான அவதாரம் சைதன்ய மகாபிரபு, கௌரவ அவதாரம். இந்த கலியுகத்துக்கான அவதாரம் சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு இனாகிரேட் பண்ணது சங்கீர்த்தன யஜ்ஞம். சோ இந்த யுகத்துக்கான யஜ்ஞம் சங்கீர்த்தனம். யஜ்ஞானம் ஜப யஜ்யோஸ்மி. பகவான் நாம ஜபத்துல இருக்காரு, நாம ரூபத்துல இருக்காரு. அதை விட்டுட்டு இந்த குழந்தைகள் தெரியல பாவம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த குழந்தைகளுக்கு புரியுது, நமக்கு இதெல்லாம் யாருமே சொல்லி தரலையே. இன்னைக்கு அப்படித்தானே, இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ல போற குழந்தைங்க, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, காலேஜ் போற குழந்தைங்க, அப்புறம் யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க ஒண்ணுமே தெரியும். வெறுமனே அவங்க பௌதிக கல்வி படிச்சு ஒரு பணம் சம்பாதிக்கிற மெஷினா தான். ஏடிஎம் மிஷின் நடக்கல, இவங்க நடக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏடிஎம்ல மிஷின் வச்சிருப்பாங்க இல்லையா, பணம் கார்டு போட்டா பணம் வரும். அது மாதிரி இவங்க கழுத்துல ஒரு கார்டை போட்டு ஐடி கம்பெனி இந்த கார்டை ஸ்கிராச் பண்ணா உள்ள திறக்கும், டோர் திறக்கும். உள்ள போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, வெளியில வருவாங்க, மாசமா சம்பளம். இது நடமாடும் ஏடிஎம் மிஷின். நடமாடும் ஏடிஎம் மிஷின், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு தர்மம்னா என்ன, மிக உயர்ந்த தர்மம் என்ன, ஆத்மானா என்ன, பரமாத்மா யாரு, ஜட உலகம் எப்படி படைக்கப்பட்டது, நம்ம ஏன் இங்க பிறந்தோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், எனக்கே மரணம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், மறுபிறவி இருக்கா, ஒண்ணும் தெரியாது. பௌதிக கல்வியும் ஒண்ணும் தெரியாது. வெறும் புஸ்தகத்தை படிச்சு ஒப்பிக்கிறது, அவ்வளவுதான். எழுதுறது, அப்படி எழுதுறது, அவ்வளவுதான். பிராக்டிக்கல் நாலேஜும் கிடையாது. பிராக்டிக்கல் நாலேஜும் கிடையாது, ரியலைசேஷனும் கிடையாது, அனுபவ அறிவும் கிடையாது. வேறு மாதிரி படிச்சு ஒப்பிச்சுட்டு ஒரு கம்பெனியில போய் வரும். சோ அந்த மாதிரி இந்த குழந்தைங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லி தரலையே. அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு ரெண்டு பேரும் உங்களுக்கு சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த ரெண்டு குழந்தைகளும் நரத்தம் தாஸ் அவருடைய பாதங்களை நமஸ்காரம் பண்ணி, ஆச்சாரியனே எங்களுக்கு யாரும் இதெல்லாம் சொல்லி தரல, நீங்களே எங்களுக்கு குருவா இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நரத்தம் இந்த ரெண்டு குழந்தைக்கு தீட்சை கொடுத்தாரு. ரெண்டு பேரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இந்த ஜட உலகத்துல மற்ற வழிபாடுகள் எல்லாமே தேவதை வழிபாடுகள், பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களை வழிபட்டாலும் அது எல்லாமே இந்த மூணு குணத்துக்கு உட்பட்டதுதான். ஹரிபக்தி இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. ஹரிபக்தி முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது, பகவானுக்கு சேவை பண்றது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. பிரகலாதர் போன்ற தூய பக்தர்கள் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. ஓய் நறுமை சீடர்களே, ஹரிராமா ராமகிருஷ்ணா நீங்க எப்பவும் பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்க. இந்த குழந்தைங்க நருத்தமதாஸ் அவருடைய கண்ணு கட்சி கண்ணு கொடுத்து கண்ணீர் வரும். நாம சொல்லும் போது அழகாக அவங்க நாக்கு நிறுத்தவே இல்லை, அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரி, ஹரே கிருஷ்ணா. அப்படியே நடந்து சொல்லிட்டே போறாங்க. வீட்டுல போய் சொல்லிட்டே இருக்காங்க, அழுதுட்டே இருக்காங்க. இவங்க அப்பா பாக்குற இந்த குழந்தைகளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நான் நாம சொல்லிட்டே இருக்கேன், அழுதுட்டு இருக்காங்க, என்ன நடக்குது? அப்ப குழந்தைகள் சொன்னாங்க,
நாங்க இன்னைக்கு நரோத்தம் தாஸ் சந்திச்சோம், அவருக்கு தீட்சை கொடுத்தாரு. எங்களுக்கு அவருக்கு தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் எங்களால நாமத்தை நிப்பாட்ட முடியல, எங்களுக்கு அழுவழகையா வருது. அப்போ இந்த பிராமணர் கோபம் யாருக்கு? அந்த குழந்தையோட அப்பா. அந்த குழந்தையோட அப்பா கோபம் வருது. அவர் என்ன துணிச்சல் இருந்தா நரத்தும் பிறப்பால் ஒரு சூத்திரன், ஹயஸ்தா கம்யூனிட்டி, இந்த பிறப்பால் சூத்திரனான நரோத்தம் என்ன துணிச்சல் இந்த பிராமணருக்கு தீட்சை கொடுக்க, என்ன துணிச்சல் வருது அப்படின்னு கோவப்பட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த பிராமண கம்யூனிட்டியிலே ஒரு பெரிய லீடர், பெரிய ஸ்காலர், பண்டிட் கங்கநாராயண். கங்கநாராயண் சக்கரவர்த்தி கூப்பிடுறாரு, நீங்க வாங்க, நீங்க எப்படியாவது போய் இந்த நரத்தம் கொஞ்சம் புத்தி போட்டுங்க, பாடம் போட்டுங்க. இவர் பிறப்பால் ஒரு சூத்திரன், ஆனா தன்னை பெரும் ஆச்சாரியனா நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, பிராமணருக்கு தீட்சை கொடுத்து, இவரையாவது பிராமணருக்கு தீட்சை கொடுக்குறது. ஆனா இந்த பிராமணருக்கு கர்மம் என்ன ஆயிடுச்சுன்னா, வைஷ்ணவர்கள் பிராமணனை காட்டில் உயர்ந்தவங்க, அவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. நரோத்தம தாஸ் ஆச்சாரியா, அவர் பகவானுக்கு தூய பக்தர், சைதன்ய மகாபிரபு ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஒரு வைஷ்ணவர், ஜாதி மதம் இனம் மொழிகள் அப்பாற்பட்டவர். ஒரு கிருஷ்ண பக்தரை வந்து எந்த குலத்துல பிறந்திருக்காரு, அவர் எந்த கோத்திரம் எந்த ஜாதி எல்லாம் பக்கம் இருந்தது, அது வந்து மகாபாவம், அவன் நரகத்துக்கு போவான். அச்சய சீலா விஷ்ணு குரு நரபதி வைஷ்ணவேர ஜாதி. பகவானை விக்கிரகத்தை வந்து கல்லு நினைக்கிறவங்க, ஆன்மீக குருவை சாதாரண மனிதனா நினைக்கிறவங்க, வைணவர்களை வந்து இந்த குலத்துல பிறந்திருக்காரு, கீழ் குலத்துல பிறந்தவரு, சூத்திர குலத்துல பிறந்தவரு, இவர் அமெரிக்கால பிறந்தவர், இவர் இந்தியாவில பிறந்தவர், ஒரு சூத்திரர், இப்படி எல்லாம் நினைச்சா அவங்க நரகத்துக்கு போவாங்க. ஆனா இந்த பிராமணருக்கு கருவம் வந்துருக்கு, இவர் எப்படி வந்து இந்த நரத்தம் யாரு நமக்கு தீட்சை கொடுக்கறது, இது சரிப்பட்டு வராது, இதை உடனே எப்படியே தடுத்து நிறுத்தணும். ஓ கங்கநாராயண் பண்டிட், நீங்க போங்க, நீங்க போய் நரத்தமரை வீழ்த்துங்க. கங்கநாராயண் வந்து இந்த குழந்தைகளை பார்க்க வர்றாரு. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த பிராமணருக்கு கூட கோபம் வருது, இந்த குழந்தைகள் எப்படி நரத்தம சந்திச்சாங்க, இந்த குழந்தைகள்கிட்ட போய் கேட்கிறேன், குழந்தைகளா, இந்த குழந்தைகளை பார்க்க போனா அந்த குழந்தைகள் அழுதுட்டே சாண்டிங் பண்ணி நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்பதான் கங்கநாதன் புரிஞ்சுட்டு பெரிய பக்தரா இருக்கும். இந்த குழந்தைகள்கிட்ட எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அவர் எவ்வளவு தூய்மையான ஆத்மாவா இருக்கணும், இவர் ரொம்ப ஆர்வம் நரத்தமா போய் பார்க்கணும். இந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, கங்கநாராயண் வந்து நரத்தமரை டிஃபீட் பண்றதுக்கு அமிச்சா, கங்கநாராயண் போய் நரத்தமரை பார்த்த உடனே அவர் சரண்டர் ஆயிடுறாரு. கங்கநாராயண் சக்கரவர்த்தி பொருள் பண்டிதர், அவர் போய் நரத்தம் தாஸ் அவரை பார்த்த உடனே அவர் புரிஞ்சுட்டாரு, இவர் ஒரு தூய பக்தர். அப்படியே சாஸ்திரமா நமஸ்காரம் என்னையும் உங்க சீக்கிரம். கங்கநாராயண் சக்கரவர்த்தி, ராமச்சந்திர கவிராஜ், ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருந்து நரத்தம் தாஸுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து அங்க இருக்கிற அந்த பெங்கால் இருக்கிற பிராமணர்களுக்கு எல்லாம் பொறுக்க முடியல. இந்த பிராமண பண்டிதர் போய் நரத்தமரை வந்து தோற்பிச்சு வருவாருன்னு பார்த்தா இவர் போய் சரண்டர் ஆயிட்டாரு. அப்ப என்ன பண்றது, பிராமணர் போய் இந்த ராஜாவிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, ராஜா நரசிங்க தேவா. அப்ப பெங்கால்ல வந்து நரசிங்க தேவான்னு ஒரு ராஜா இருக்கு, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த நடத்தும் பிறப்பால் ஒரு சூத்திரன், இவர் என்ன துணிச்சல் இருந்தா பிராமணருக்கு தீட்சை கொடுப்பாரு, நீங்க என்ன கண்டிக்கணும். அந்த ராஜாவுடைய சபையில ரூப் நாராயண் ஒரு திக்குஜை பண்டிட், ரூப் நாராயண். இவர் என்ன பண்ணாரு, நான் போய் இந்த நடத்தும் பாடம் போட்டேன். ரூப் நாராயண் சொல்றாரு, நான் வந்து பல திசைகள்ல போய், பல நகரங்கள்ல போய், கிராமங்கள்ல போய், பல இடங்கள்ல பல பண்டிதர்களை ஜெயிச்சிருக்கேன். நான் கிரேட் ஸ்காலர், நான் பெரும் பண்டிதன் அப்படின்னு கர்வம் பிடித்த இந்த ரூப் நாராயண் சொல்றாரு, நான் போய் நரத்தமரை வீழ்த்திடுவேன். இன்றைக்கே புறப்படலாம் ஒரு பெரும் பொசஷனோட, பொசஷன்னா ஒரு பெரிய ஊர்வலம், பெரிய ஊர்வலம். ராஜா வந்து இந்த ரூப் நாராயண் பட்டத்து யானை மேல உட்கார வச்சுட்டு, பட்டத்து யானை மேல உட்கார வச்சுட்டு ராஜா, அவருடைய மந்திரிகள், அவருடைய அமைச்சர்கள், அப்புறம் பெரும் பிராமணர்கள் கூட்டம், அது இல்லாம இந்த ரூப் நாராயண சீடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஊர்வலமா வராங்க. நரோத்தம தாஸ் தாக்கூரை ஸ்டாப் பண்ணும், நரோத்தம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அவர் அந்த பிரச்சாரத்தை நிறுத்தணும், அவர் எப்படி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணலாம், அவர் எப்படி பிராமணருக்கு தீட்சை கொடுக்கலாம், அவர் பிறப்பால் ஒரு சூத்திரன், அவருடைய பிரச்சாரத்தை ஒழிக்கணும். பெரும் படைகளோட வராங்க. அப்போ இந்த ரெண்டு பேர், ராமச்சந்திரன் என்ன பண்ணாரு, இந்த ரூப் நாராயணுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா, எவ்வளவு கர்வம் இருந்தா, அவர் நரோத்தம் தாஸ் அவர் பிறப்பால் ஒரு சூத்திரன் சொல்லி, ஆச்சாரியனுடைய மகிமை என்ன, அவருடைய கருணை என்ன, இது தெரியாம இந்த ரூப் நாராயணன் கர்வம் கொண்டு ஆணவத்தால் அகங்காரத்தால நரோத்தமரை தொந்தரவு பண்ண நினைக்கிறாரு. நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து விடக்கூடாது.
இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கங்கநாராயண் சக்கரவர்த்தி, கங்கநாராயண் சக்கரவர்த்தியும் ஆஹ், கங்கநாராயண் சக்கரவர்த்தி அவரு ராமச்சந்திராவை சேர்ந்துட்டு ஊருக்கு வெளியில சின்னதா 2 கடை போட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து இளநீ கடை போட்டிருக்காரு, ஒருத்தர் வெத்தலைப்பாக்கு கடை போட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் தலைப்பாலம் கட்டிட்டு ஒருத்தர் இளநீ கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் வெத்தலைப்பாக்கு கடை வச்சிருக்காரு. இந்த பெரிய ஊர்வலம் வரும்போது ரூப் நாராயண் சீடர்கள் எல்லாம் போனாங்க. ரூப் நாராயண் சொன்னார், போய் கொஞ்சம் வெத்தலைப்பாக்கு பழம் வாங்கிட்டு வாங்க, தாம்பூலம் வாங்கிட்டு வாங்க. இங்க வந்தா இந்த இளநீ விற்கிறவரும் வெத்தலைப்பாக்கு விற்கிறவரும் சமஸ்கிருதத்துல பேசிட்டு இருக்காங்க. இளநீ விற்கிற ராமச்சந்திராவும் ஆனா இவங்க 2 பேரும் பெரும் பண்டிதர்கள், தங்கள் ஒரு சாதாரண உடையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு வியாபாரிகள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு பெட்டி கடைக்கார மாதிரி. ஒருத்தர் இளநீ வியாபாரம் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் வந்து வெத்தலை பாக்கு விற்கிற மாதிரி உட்கார்ந்து. 2 பேரும் சமஸ்கிருதத்துல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூப்னாரோட சீடர்கள் வந்து பாக்குறாங்க, என்னடா அது இந்த ஊர்ல வெத்தலை பாக்கு விற்கிறவன் இளநீ விற்கிறவங்க சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கானே. இவர் கேட்டாங்க, ஐயா நீங்க யாரு 2 பேரும்? நாங்க 2 பேர் இருக்கிறது, நீங்க 2 பேர் யாருங்க? நாங்க 2 பேரும் வந்து யாருன்னு இருக்கட்டும், நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் the great scholar திக்விஜய் பண்டிட், ரூப் நாராயணுடைய டிசைபிள்ஸ், ரூப் நாராயண சீடர்கள். நீங்க யாரு? நாங்க 2 பேரும் நரோத்தம் தாஸ் அவருடைய சீடர்கள். நரோத்தம் தாஸ் அவருடைய சீடர்களா? வெத்தலைபாக்கு விற்கிறவனே இளநீ விற்கிறவங்களா சீடனா? சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கீங்க. அவன் என்ன வேணாலும் கேள்வி கேள. இந்த சீடர்கள்லாம் கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு பதில் சொல்லி அவன் திக்குமுக்காடிக்க. சீடர்கள் ஓடி போய் ரூப் நாராயணன் சொல்றாங்க, ஐயா இந்த ஊருக்குள்ள போகாதீங்க நீங்க. ஏன்பா என்ன? இந்த ஊர்ல நரோத்தம் தாஸ் தாக்கூர் இருக்காரு, நான் போறதே அவரை டிஃபீட் பண்றது, அவரை ஜெயிக்கதான். அவர் ஆணவத்தை ஒழிக்க போறேன், அவர் அடக்க போறேன், அவர் பிரச்சாரம் பண்ண விட மாட்டேன். அவர் எப்படி பிராமணன் தீட்சை கொடுக்கல? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க நரோத்தம் தாஸ் அவர்கிட்ட போறது இருக்கட்டும். இங்க 2 பேரு இது இளநீ விற்கிறவனும் வெத்தலைபாக்கு விற்கிறவனும் சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கான். கேட்டா நரோத்தமனோட சீடங்கிறான். நீங்க முதல்ல அவங்க கிட்ட போய் பேசுங்க. இப்படி ஆச்சரியம், என்னது இளநீ விற்கிறவனும் வெத்தலைபாக்கு விற்கிறவனும் சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்தாரு, யாருப்பா நீங்க? நாங்க இருக்கிறதோ நாங்க யாருங்கிறது இருக்கு, நீங்க யாரு? ஐ ஆம் த கிரேட் ஸ்காலர், நான் தான் பெரும் பண்டிதன் ரூப் நாராயணன். நீங்க பெரும் பண்டிதன்கிறத நீங்களே ஏன் சொல்லிக்கிறீங்க? எங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுங்க, எங்களை ஜெயிச்சுட்டா சொல்லுங்க. அடே வெத்தலை பாக்காரா, உனக்கு இவ்வளவு கர்வமா? ஏ இளநிக்காரா, என்ன உன் கேள்வி? 2 பேரும் கேள்வி கேட்கிறாங்க. ரூப் நாராயண் திக்கு காடிவிட்டு ரூப் நாராயண பதில் சொல்ல முடியல. ராமச்சந்திர கவிராஜ் கேட்ட கேள்விகளுக்கு ரூப் நாராயண் குழந்தை போன திக்கு முக்காடி அவன் அகந்தை ஒளிந்தது. அவன் அகந்த ஆணவத்தை எல்லாம் உடச்சு பீஸ் பீஸ் ஆகி. யாரு? இந்த 2 பேரும் ராமச்சந்திர கவிராஜும் கங்கநாராயணன் உட்கார்ந்துட்டு இந்த ரூப் நாராயணாவ திக்கு முக்காட வச்சிட்டாங்க. ஐயோ, இந்த இளநீ விற்கிறவனும் வெத்தலைபாக்கு விற்கிறவனும் இப்படி பேசுறானே, இவனை ஜெயிக்க முடியலையே, நரோத்தமர் எப்படி நான் ஜெயிப்பேன்? அப்ப ராமச்சந்திரன் சொன்னாரு, ஏ முட்டாள், கர்வம் கொண்ட பிராமணா, பண்டிதா, உனக்கே இந்த கர்வம்? நரோத்தமர் ஆகச்சிறந்த ஒரு பக்தர், அவர் தூய பக்தர், பகவானுடைய சேவகர், அவர் ஆச்சாரியர், அவர் சைதன்ய மாபுர ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீ என்ன அவரை ஜெயிக்கிறது? நீ எங்களை ஜெயிக்கும் முதல்ல. இந்த ராஜா போய் நேரம் நரோத்தம் தாசர் காலில் விழுந்தாரு. இந்த ராஜாவும் நரசிம்ம தேவரும் இந்த ரூப் நாராயணன் போய் ஒட்டுமொத்த சேனைகளும் போய் நரோத்தம் தாசருடைய பாதங்களை விழுந்தாங்க. ஐயா, உங்க ராஜ்யத்துல வெத்தலைபாக்கு விற்கிறவனும் இளநீ விற்கிறவனுமே சமஸ்கிருதம் பேசுற உங்க சீடர்கள் சொல்ல, அப்ப நீங்க எப்பேற்பட்ட ஆளு? உங்களை பத்தி புரிஞ்சுக்காம கர்வம் கொள்ளைக்கு வந்துட்டு எங்களுக்கு மன்னிச்சிடுங்க, சரண்டர் ஆயிட்டு. சோ இப்படி நரோத்தம் தாஸ் தாக்கூருடைய மகிமையை வந்து இந்த உலகத்துக்கு காமிச்ச ராமச்சந்திர கவிராஜ். ராமச்சந்திர கவிராஜ் ரொம்ப அழகா பாடல்கள் எழுதி, புத்தகங்கள் எழுதி, அது மூலமா கிருஷ்ண பக்தியை பங்காள முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். சோ இப்படி இந்த ஆச்சாரியருடைய கருணை இருக்கிறதுனால அவங்க புத்தகங்களை படிக்கிறது மூலமா நமக்கு வந்து அகக்கண்ணு திறக்கும். இப்ப நம்ம எல்லாமே ஜடக்கண்களால பார்க்கணும். ஜடக்கண்ணால பார்க்கும்போது எல்லாமே மாயைதான், பௌதிகம் தான். அகக்கண் கொண்டு பார்க்கும்போதுதான் உண்மை என்னன்னு தெரியும். அப்போ இந்த முந்தைய ஆச்சாரியர்கள் ராமச்சந்திர கவிராஜ், கோபால் பட்டு கோஸ்வாமி, இவங்க புத்தகங்களை வந்து ரொம்ப எளிமையா
எல்லா மக்களும் புரிந்திக்கூடிய வகையில சில பிரபுபாதர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, எப்படி குடும்ப பற்றிலிருந்து விடுபடுறது, எப்படி பௌதிக பற்றிலிருந்து விடுபடுறது, எப்படி பிறப்பு இறப்பு சகலத்திலிருந்து விடுபடுறது, அதுக்கு ஒரே வழிதான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு போதனைகளை பின்பற்றணும். பாகவத தர்மத்தை சீரியஸா எடுத்துக்கணும். பகவானை புனித நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. சில பிரபுபாதர் முந்தைய ஆச்சாரியர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவங்க நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே உள்ளது உள்ளபடி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இயக்கத்துல நாம் இருக்கிறது பொருள் பாக்கி. நம்ம வந்து ராமச்சந்திர கவிராஜ பிரார்த்தனை செய்யணும், கோபால் பட்ட கோசாமி பிரார்த்தனை பண்ணணும், சில கோபாட்ட பிரார்த்தனை பண்ணணும். நான் வந்து அறியாமையிலிருந்து விடுபடணும், ரஜோகுணம் தமோகுணத்துக்கு விடுபடணும், பக்தி தொழில முன்னேற்றம் அடையணும், பகவானுக்கு ருச்சி வரணும், குடும்ப பற்றுதல் பௌதிக பற்றுதல் இருந்து நான் விடுபட்டு நான் கலங்கம் இல்லாத தூய பக்திங்கிற தளத்துக்கு உயர் நான் பிறப்பிறப்பு சக்கரத்துக்கு விடுபட்டு பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடையணும். இதுதான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். ஓ ஆச்சாரியரை ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் அப்படின்னு பாருங்க. हरे कृष्ण। की जय, श्री गोपाल की जय।